இது ஒரு வினோதமான ஜெயில். இங்க கொடுக்குற சாப்பாடையுமே ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல்ல இருக்க ஃபேமஸான ஷெஃபை வச்சு தான் சமைச்சு கொடுக்குறாங்க. ஆனா இந்த ஜெயில இருக்க பிரச்சனை என்னன்னா, இந்த ஜெயில நிறைய ஃப்ளோர் இருக்கும். இவங்க சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வச்சு அப்படியே கீழே கீழே அமைச்சிட்டே இருப்பாங்க. மேல ஃப்ளோர்ல இருக்கிறவங்களே எல்லா சாப்பாடுமே காலி பண்ணிடுவாங்க. கீழே போக போக மக்களுக்கு சாப்பாடே கிடைக்காது. அதனால அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆளு எல்லாருக்குமே ஈக்குவலான சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்றாரு. அதனால அடுத்த நாள் காலையில இவரும் அவரோட ஃப்ரெண்டுமே அந்த டேபிள் மாதிரி கீழே போகலாம் அது மேலே ஏறி நின்னுட்டாங்க. எல்லா ஃப்ளோர்ல இருக்க மக்களுக்குமே ஈக்குவலான ஃபுட்டை பிரிச்சு கொடுக்குறாங்க. யாராச்சும் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிச்சு இவ்வளவுதான் சாப்பாடு அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஃப்ளோருக்கு போறாங்க. இந்த ஜெயிலோட கடைசி ஃப்ளோருக்கும் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே ஃபுட்டை ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல இருந்து ஒரு டீப்பான மெசேஜ் சொல்ல வராங்க. டாப் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்காம தேவைக்கு அதிகமாவே எடுத்துக்கிட்டு கீழே இருக்கிற மக்களை ரொம்ப கஷ்டப்பட வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் ரியல் வேர்ல்ட்லயும் நடக்குது. பணக்காரங்களாம் அவங்களுக்கு தேவையானதை விட தேவைக்கு அதிகமாவே எடுத்துக்கிட்டு ஏழைங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.